திருவெரும்பூர் ஐடிஐ மற்றும் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி எதிரே செயல்படும் அரசு மதுபான கடைகளை மூடக்கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அரசு ஐடிஐ மற்றும் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி அருகில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகளால் மாணவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலை ஏற்படுவதால் அரசு மதுபான கடை மற்றும் பாரை உடனடியாக மூட வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து மதுபான கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தி ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் அரசு எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து இன்று இந்திய மாணவர் சங்கம் சார்பில் துவாக்குடி அரசு கலை கல்லூரி முன்பு அரசு கல்வி நிறுவனங்கள் அருகில் செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி கண்டன மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் துவாக்குடி அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டமும் பின்னர் வரும் 3ஆம் தேதி திருவெரும்பூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் ஒழிப்பு பிரச்சாரத்தை நாங்கள் நடத்துறோம் சொல்லக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறோம். பள்ளி கல்லூரிகளுக்கு அருகாமையில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு நீங்க போதைக்கு எதிரான பிரச்சாரம்னு சொல்லிட்டு மதுவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர்ல அரசு ஐடிஐக்கு அருகாமையில் அரசு ஐடிஐ பார்னு செயல்படுத்துறாங்க. எப்படி இது நியாயமா இருக்கும்? துவாக்குடியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடை வந்துட்டு கல்லூரிக்கு அருகாமையிலே செயல்பட்டு இருக்கு. ஓராண்டு காலமா இதுக்கான போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். பல கட்ட மனுக்களை கொண்டு போய் கொடுத்திருக்கோம். தாசில்தார் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு போடுறீங்க. வெறும் கண் தொலைப்புக்கு மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தைன்றது இருக்கே தவிர செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம இருக்கு. இது போல கல்வி நிலையத்துக்கு அருகாமையில டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கக்கூடிய மாணவர்களை குடிக்கக்கூடிய ஏற்பாட்டுக்குள்ள தள்ள வேண்டிய ஏற்பாட அரசாங்கமே செய்யும்னா இது எப்படி மக்களுக்கான அரசாங்கமா இருக்கும்? இது எப்படி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்? இது எப்படி மாணவர்களுக்கு நல்வழி காட்டும்? இன்னைக்கு அரசாங்கம் அரசு மதுபான கடையை அரசு கல்லூரிகளுக்கு அருகாமையில தான் செயல்படுத்துவோன்ற நோக்கத்துல இந்த தொகுதி எம்எல்ஏனுடைய தொகுதி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் எம்எல்ஏ. இங்க அமைச்சருடைய தொகுதியிலேயே இவ்வளவு மோசமான நிலைமை இருந்துச்சுன்னா மற்ற தொகுதிகள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சி பல பேர் செத்து போறான். அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிற அரசாங்கம் கல்லூரிக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையை மூடுறதுக்கு தயாரா கிடையாது. இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த டாஸ்மாக் கடையில சரக்கு குடிச்சு சாவணும்ன்றதுதான் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய நோக்கமா இருக்கும்னா அதை முறையடிக்கக்கூடிய வேலைய, அதை எதிர்த்து போராடக்கூடிய வேலைய எங்களை போன்ற மாணவர் சங்கங்கள், இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியா அந்த போராட்டத்தை கையில எடுத்து நடத்துவோன்ற சொல்லிட்டு தான் இன்னைக்கு துவாக்குடியில கல்லூரிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம்ன்றது தொடர் போராட்டமா இருக்கும்னு அறிவிச்சிருக்கோம். வருகின்ற திங்கட்கிழமை திருச்சியில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல எங்களுடைய போராட்டத்தை தொடர்றோம். வருகின்ற புதன்கிழமை 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியா இருக்கிறதுனால 3ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை மறியல் போராட்டமா அறிவிக்கிறோம். அதையும் தாண்டி அரசாங்கம் அந்த மதுபான கடைகள்